ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரான் பிரியாணி தான். இதுக்கு தேவையான பொருள் 2 வெங்காயம், 3 தக்காளி, 2 பச்சை மிளகாய் இப்படி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் இப்படி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே சேர்ந்து, அதுக்கப்புறம் கருவேப்பிலையிலையும் ரம்பலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். இது இஞ்சி பேஸ்ட் அடித்த தண்ணி, தேவையான அளவு சால்ட்டு, அரிசி இந்த கிளாஸ்க்கு 1 கிளாஸ் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது வந்து சீரக சம்பா அரிசி. இன்றைக்கி வந்து இவ்வளோ ப்ரான் வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம், வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. போதுமானது. எண்ணெய் லைட்டாக ஹீட் ஆன பிறகு நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக தண்ணி இருந்துச்சுன்னா எப்படி சில டைம் வரும். நீங்கள் இது காஞ்ச பிறகு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கேவே ப்ரான் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்குது. வாங்க நான் ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து நான் 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கும் அந்த இதெல்லாம். அதுக்கப்புறம் 3 கிராம்பு, 1 அன்னாச்சிப்பூ, கடல் பாசி கொஞ்சம், பட்டை கொஞ்சம், அதுக்கப்புறம் அன்னாச்சிப்பூ வந்து 1 இது, அதுக்கப்புறம் 2 சின்ன பீஸ் சேர்த்துருக்கேன். இதில் எல்லாம் லைட்டாக ஃப்ரை ஆன பிறகு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து தெரியும், கிராம்பு வந்து நம்மளுக்கு பெரிய சைஸ் ஆகும். சேம் டைம் ஏலக்காவும் பெருசாகிடுச்சு. இதில் ஸ்டேஜ் கரெக்டு. இப்போ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கச்சில் நீங்கள் சால்ட்டு கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக வதங்கும். வாங்க சேர்த்துக்கலாம். நான் இவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன் வெங்காயம் வதங்குறதுக்கு. உப்பு போட்டாச்சு. இப்போது கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டுக்கிடுங்க அடிக்கடி. ப்ரானை வந்து எண்ணெய் மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் 5 நிமிஷம் வச்சு செட் பண்ணி எடுத்தேன். சால்ட்டும் கொஞ்சோண்டு சில்லி பவுடரும் தான் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சேன். இவ்வளோந்தான். இப்போ இறாலை இப்போ தான் நாங்கள் உள்ளே சேர்த்தோம். உங்களுக்கு இன்றைக்கி பிரியாணி ரெசிபி வரும். நாளைக்கு வேணும் அப்படின்னா யாருக்காவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இறால் ரெசிபி குழம்புக்கு பாருங்கள், நல்லாவே வதங்கிக்கிட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜ் கரெக்டானது நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நான் வந்து இது ஆட் பண்ணுவேன், கருவேப்பிலையும் ரம்பலையும். அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கூட கொடுக்கும், வாசமாகவும் இருக்கும் பிரியாணி. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கிண்டின பிறகு லைட்டாக கிண்டிட்டேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 2 எடுத்து வச்சுருந்தோம் தானே, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகாய் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு நல்லாவே வதங்கிருச்சு. புதினா கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டோன்னே உங்களுக்கு நிறையா இருந்த மாதிரி இருக்கும். லைட்டாக வதங்க கம்மியாயிரும். இதோட இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கின பிறகு நம்ம வந்து இறால் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், எவ்வளோக்குள்ளே குறைஞ்சி வதங்கி இவ்வளோத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பூனுக்கு நான் 1 ஸ்பூன் வந்து பட்டை கிராம்பு எல்லாமே நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம், அந்த மசாலா 1 ஸ்பூன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் 1/4 ஸ்பூன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வீட்டிலே அரைச்ச வத்தத்தூள் 1/4 ஸ்பூன். இவ்வளோ தான் மசாலா ஐட்டமே. அது கூட நம்ம இஞ்சி பூண்டு நிறையா சேர்த்துருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே 2 இதாக ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ மசாலா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இது பண்ணச்சில் கலர் நல்லாவே கொடுக்கும். நம்ம ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்குறதில்ல. இந்த மாதிரி சேர்க்கச்சில் ரொம்பவே நல்லாவும் இருக்கும், கலரும் சேர்க்குறது கிடையாது, நல்லாயிருக்கும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் தயிர், அது கூட வந்து தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போவே நல்லாவே தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இறால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். நல்லா டேஸ்ட்டாக வரணுன்னா நீங்கள் இந்த மாதிரி இதே மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். எதுவுமே நான் இதில் ஸ்கிப் பண்ணி இருக்க மாட்டேன். இது 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது மசாலா எல்லாமே ப்ரான் கூட இருக்கட்டு. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாவே கொடுக்கும்.
வாங்க இந்த கிளாஸில் நான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்தேன். ஸோ 2 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன். பார்க்கலாம். பாருங்கள் 2வது கிளாஸ். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டியாச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இப்போது சால்ட்டும் உங்களுக்கு மசாலா செக் பண்ணிக்கோங்க. உரைப்பு தேவைப்பட்டுச்சுன்னா. எங்களுக்கு இதுவே போதுமானது. 1 டீஸ்பூன். மொத்தமே நான் வந்து கரெக்டாக 1 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு அதெல்லாம் அரைச்ச மசாலா தான் சேர்த்தோம். அதுக்கப்புறம் வீட்டு மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன். இவ்வளோ தான் மசாலாவே. இஞ்சி பூண்டு நிறைய சேருங்க. ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாவே கொடுக்கும். இப்போ இது 5 நிமிஷம் கழித்து ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கொதிக்க ஆரம்பிக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு. ரைஸ் போட்டு நல்லா 5 நிமிஷம் வச்சு கொதிச்சிச்சு நல்லாவே. இப்போது நல்லாவே கொதித்து வெந்துட்டுருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் ஸ்லீமை வந்து கொஞ்சம் இது பண்ணி வச்சுட்டு நாங்கள் வச்சுருக்கோம். இன்னும் 2 மினிட்ஸ் இப்படியே வேகட்டு. அதுக்கப்புறம் மூடி போட்டு 15 மினிட்ஸ் ஸ்லிம்மில் போட்டே இருந்தால் பிரியாணி ரெடி ஆயிரும். இதுதான் மெத்தட். இது வந்து இப்படி செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்கும். லாஸ்ட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சு நம்ம இதை முடிச்சுக்கலாம். நான் வந்து 1/2 லெமன் புழிஞ்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து புழிஞ்சிக்கோங்க. அவ்வளோதான். நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். பாருங்கள் இப்போ தான் நான் வந்து விசில் போட்டாச்சு. இப்போ ஸ்லிம்மில் வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து வந்து பார்க்கலாம். நாங்கள் சைடு ப்ரான் கிரேவியும் வச்சிட்டோம். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ டைம் வந்து 1:25. கரெக்டாக 15 மினிட்ஸ் கழித்து காட்டுறேன். டைம் வேணால் பார்த்துக்கலாம். வாங்க 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட் ஆஃப் பண்ணிவிட்டேன். கொஞ்சம் வெயிட் போகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்கள் வெயிட் போயிருச்சு. சேஃபாக எடுங்க. எடுத்து நான் இதில் தான் வச்சுருக்கேன். வாங்க திறக்கலாம். வாவ் அழகாக வந்திருக்கு. கொஞ்சோண்டு புதினா இலை கொத்தமல்லி தூவியிருக்கேன். ரொம்ப அழகாகவே உதிரி அழகாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல். அடுத்த ரெசிபியோடு வரோம். பாய்.